ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் காவ்யா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஸ்ரீவில்புத்தூர் வந்து போக போகிறோம். அத்தான் ஃபேமிலி சைடில் வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். ஏர்லி மார்னிங்கே இருந்துச்சு, கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேர்ள்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி இருக்கும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கேர்ள்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். பட் நல்லா வந்து இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சம்மர் சீசன்னால் ஸ்ரீவில்புத்தூரில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும். ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து லூஸ் ஹேர் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேர்ள்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு. பட் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கோம் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கின் கேர்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ வந்து சம்மர் சீசனால் எனக்கு பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதுக்காண்டி வந்து 2% சல்சிலிக் ஆசிட் சீரம் தான் நான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவுமே வந்து ரொம்ப லைட் வெயிட், சீக்கிரமாக வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆயிரும். ஸோ சீரம் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். மாய்ஸ்சரைசர் எதுவுமே நான் வந்து போட போகிறது கிடையாது. டேரெக்டாக வந்து நான் ப்ரைமர் வந்து போட போகிறேன். இது வந்து மேப்ளின் ஃபிட்மிலேருந்து ஒரு ப்ரைமர் வந்து எடுத்திருக்கேன். போர்லெஸ் ப்ரைமர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ப்ரைமர் தான். பட் பார்க்குறதுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் டெக்ஸ்சர் வந்து இருக்கும். பட் நம்ம வந்து போட்டுட்டு ஈஸியாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். லைட் வெயிட்டும் கூட. பட் இது வந்து போட்டதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஃபேஸுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து தெரியும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணியிருக்கேன் லெஃப்ட் சைடில். ஸோ அந்த சைடு பார்க்கும்போது கொஞ்சம் பிரைட்டனாக வந்து தெரிஞ்சுது எனக்கு இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காம்பேக்ட் பவுடர், கன்சீலர் இந்த மாதிரி எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக நான் வந்து இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து டாட் அண்ட் கீலேருந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீனை வந்து இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து பார்த்து ஹைப் ஆகி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். பட் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். பட் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஆக்சுவலி நான் வாங்கின ஷேட் வந்து 01, விச் மீன்ஸ் என்னோடய ஷேட்லேருந்து ஒரு ஷேட் வந்து நான் பிரைட்டனாக தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேஸ் மட்டும் நல்லா பிரைட்டனாக இருக்குது இல்லையா. அப்ளை பண்ண ஃபியூ மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிரைட்னஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் போட்டு ஃபைனலாக லுக் வந்து பார்க்கும்போது ரொம்ப சட்டிலாக வந்து இருக்கும். நம்ம ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகி ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக் வந்து கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐப்ரோஸ் தான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து லாரியல் பாரிஸோட ஒரு ஐப்ரோ கிட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பவுடர் ஐப்ரோ கிட். ஸோ நான் இதில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஐப்ரோஸ் வந்து அவுட்லைன் போட்டுட்டேன். இன்னர் கார்னர்ஸ் ஃபுல்லுமே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐப்ரோஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோக்கு வந்து மார்ஸ்லேருந்து ஒரு ஐஷேடோ பேலட் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ என்னோடய ட்ரெஸ் வந்து ஒரு ஆஷ் கலர் மாதிரி இருக்கும். பட் ஷால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க்கில் வந்து இருக்கும். ஸோ அதனால் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி நான் வந்து இன்றைக்கி ஐஷேடோ வந்து போட்டிருக்கேன். நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் எடுத்துகிட்டு என்னோடய இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் வரைக்கும் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நான் ஷிம்மர் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஷிம்மருமே வந்து அந்த லைட் பிங்க்கில் வந்து ஷிம்மர் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு சில்வர் ஷிம்மர் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து எடுத்து என்னோடய சென்டர் கார்னரில் ஃபுல்லுமே நான் வந்து வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் என்னோடய லோயர் ஐலாஷ்லேயுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் தான். இந்த வாட்டி நான் வந்து க்ரீமி லிப்ஸ்டிக் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் லிப் லைனர் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஸ்விஸ் பியூட்டிலேருந்து டார்க் சாக்லேட் அப்படிங்கிற ஒரு ஷேட். இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலட்டோட ஷேட் வந்து 03ன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். லிப் லைனர் வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லிப் ப்ரஷ்ஷை வந்து வச்சு அந்த க்ரீமி லிப்ஸ்டிக்கை வந்து பிங்க் கலர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே எடுத்து என்னோடய லிப்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எனக்கு சட்டிலாக இருக்கிறது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ண அதே லிப்ஸ்டிக்கை இன்றைக்கி வந்து நான் வந்து ப்ளஷ்ஷை வந்து போட போகிறேன். இது வந்து க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கனால என்னோடய ஹேண்டை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துகிட்டு என்னோடய சீக்ஸில் ஃபுல்லுமே நான் வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக என்னோடய சின், நோஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்டில் வந்து கொஞ்சமாக வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ்ஷை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக நான் வந்து இந்த மார்ஸோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணி என்னோடய மேக்கப்பை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓவராலாக லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்து இருந்துச்சு. ரொம்ப சட்டிலாக வந்து இருந்தது. அண்ட் நான் இப்போ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு அனார்கலி பேட்டர்ன் டைப், நிறைய ஃப்ளார் வந்து இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு அக்கா வந்து என்னோடய பர்த்டேக்கு வந்து எடுத்து கொடுத்துருந்தா. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது ட்ரெஸ் வந்தனால இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து யூஸ் பண்ணாமலே வச்சுட்டேன். பட் இப்போ நான் வீடு க்ளீன் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து கிடச்சிது. இந்த ட்ரெஸ் ஃபிட்டாகவும் இருந்துச்சு. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸே நான் வந்து வியர் பண்ணிட்டேன். ஆக்சசரிஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு, இந்த மாதிரி கைக்கு வந்து சன்ஸ்க்ரீன் வந்து போடலைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து
சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அக்கா டேரெக்டாக அவங்க ஊர்லேருந்து நேராக ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துடுவா. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து போக போகிறோம். எங்களோட ட்ராவல் டைம் வந்து 4 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் வந்து காட்டியிருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். ப்ரௌனி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ அதையுமே போகும்போது எங்களுக்கு தனியாக வந்து 2 பீஸ் வந்து சுபாத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து போகும்போது சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். அக்கா பிளேஸை ரீச் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து லொக்கேஷன் சென்ட் பண்ணிட்டா. ஸோ ஊருக்குள்ளே ஸ்ரீவில்லிபுத்தூருக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸில் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பூவெலாம் வந்து வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானோம். ஸோ பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மரம் இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. நாங்கள் மார்னிங்கே கிளம்புனதுனால வெயில் அவ்வளோவா இல்லை. ஸோ ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் அத்தனுக்கு கால் பண்ணதுக்கப்புறம் அத்தா வந்து எங்களுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு எங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்கேயுமே மார்னிங் போயிட்டு நாங்கள் டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அக்காவுக்கு கொஞ்சம் ரீல்ஸு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து கொடுக்க சொன்னால். ஸோ அதையுமே நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரீல்ஸ் வந்து ட்ரெண்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்ஸ்டாவில் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து டைனோசர் வந்து எப்படி கத்தும்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் ஒரு சவுண்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீடியோ வந்து நான் இன்ஸ்டாவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ரேண்டமாக எடுத்தது. ஐ மீன் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் சும்மா நான் வந்து எடுத்தது. பட் அத்தா வந்து என்னை இப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதைத்தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் ஃபன்னாக தான் வந்து போச்சு. சொல்லுங்க, டைனோசர் எப்படி கத்தும்? நீ ஏன் போட்ட எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். சொல்லுங்களேன் ஒரே வாட்டி. சீரியஸ்லி நீ ஏப்ப எப்படி விடியோ அதே மாதிரி தான் டீரெக்ஸ் கத்தும். ஒழுங்கா சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வந்து இது ரொம்ப ஃபேமஸ். அத்தை, நான், அத்தா, அக்கா, அதுக்கப்புறம் அம்மா, அப்பா, தன்விக்கு நாங்கள் எல்லாருமே வந்து கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். கோவில் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. பட் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு லைன் எல்லாமே. நாங்கள் போயிட்டு நல்லா வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். நான் கையில் வச்சுருக்க கிளி எதுக்குன்னு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கிளியை நாங்கள் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். ஃபில்லுமே அவங்க வந்து இலையில தான் வந்து செஞ்சுருக்காங்க. தொடும் போதே அவ்வளோ சாஃப்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து ஒரு பெருமாள் கோவில் வந்து இருக்கும். ஸோ அங்கேயுமே நாங்கள் போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப வெயிலாக இருந்தனால தண்ணி தாக ரொம்ப அடிச்சிச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து பதனி வந்து குடித்தோம். கொஞ்சம் கோவிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் பதனி வந்து நாங்கள் வந்து குடிச்சிட்டு இருந்தோம். கோவிலேருந்து கிளம்பும் போது தான் இந்த டெம்பிளை வந்து அந்த கோபுரம் வந்து பார்த்தோம். ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் வந்து கேப்சர் பண்ணேன். எனக்கு அந்த கோபுரம் வந்து கிட்டக்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு தெரியுமா. ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் கோவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக நாங்கள் வந்து ஆச்சி வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வந்து அத்தையோட அம்மா வீடு. ஸோ இது வந்து கட்டை குத்தின வீடு. ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இவங்க வீட்டுக்குள்ளே வந்தோடனே செம்ம கூலிங்காக வந்து இருந்துச்சு. ஏசி போடாமலே ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட். அதுக்கப்புறம் தன்விக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீயாக விட்டாச்சு. இவ்வளோ நேரம் கையில் தூக்கி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அவனுக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டோன்னே அங்கேயும் இங்கேயுமே வந்து ஓடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து அக்கா ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ண போயிட்டா. ஸோ அதனால் அவள் சாரியை வந்து நான் எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானுமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இங்கேருந்து கிளம்பி மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம். 4 ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் ஆக போகுது. ஸோ அதனால் நான் வந்து இப்போவே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிட்டேன். தன்விக்கு வந்து அக்கா வீட்டிலேருந்தே வந்து பேன் கேக் வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தா. ஸோ அதை தான் அவனுக்கு வந்து அம்மா ஊட்டிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட வந்து பீக்கபூ வந்து பண்ணிகிட்டு இருந்தான். ரொம்ப இப்போ வந்து ரொம்ப வாயாயிட்டு இவனுக்கு. எங்கே போனாலுமே சித்தி சித்தின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அம்மா அப்பா சொன்னதுக்கப்புறம் சித்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுறான். எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. ஸோ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செம்ம வயிறு பசி ஆகிட்டு அங்கே இங்கேயும் சுற்றினோம் இல்லையா. அதனால் வயிறு பசி ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து ரிலாக்ஸாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். தன்விக்கு வந்து ரொம்ப சேட்டை ஆகிட்டு இப்போலாம். ரொம்ப யாரையாவது கூப்பிட்டு கடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாய் சொல்லிவிட்டு நாங்களுமே வந்து கிளம்பிட்டோம். அண்ட் அக்கா அத்தானுமே வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. நாங்கள் கிளம்பும் போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:16 கிட்ட வந்து ஆகிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்பவே செஞ்சோம். இங்கேருந்து கிளம்பி நாங்கள் இப்போ டேரெக்டாக வந்து ஆச்சி வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ ஹேர்லாம் நல்லா வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்து காரில் வந்து போனோம். ஏசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எப்பாட அப்படின்னு இருந்துச்சு. இந்த சம்மர் சீசனில் ஃபங்க்ஷன் வந்தாலே கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் போல். பட் இப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன். டேரெக்டாக வந்து அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே வந்துட்டு இந்த டின் குக்கி வந்து செஞ்சு நான் அவனுக்காக கொண்டு போயிருந்தோம். அதாவது
நெய்பர் ஆன்ட்டிகிட்ட வந்து கொடுத்து நாங்கள் செஞ்சு அவனுக்காக கொண்டு போயிருந்தோம். அண்ட் இது வந்து நல்லா நல்லா உடச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து இன்ஸ்டாவில் ரொம்ப ட்ரெண்டாக வந்து போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் நான் அவனுக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ அவனுமே வந்து இது வரைக்கும் இதை சாப்பிட்டதில்லைன்னு சொல்லியிருந்தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, மைண்ட் ப்ளோயிங் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஒரு ஸ்கூப் சாப்பிட்டதுக்கப்புறம் அகெயின் அண்ட் அகெயின் இன்னொரு ஸ்கூப் சாப்பிடணுன்னு போல தான் தோணிட்டு இருந்துச்சு. நானுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து சுகர் வந்து எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் வந்து சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக நாங்கள் வந்து ஆச்சி வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:30 10 கிட்டக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பினோம். இதோட இந்த vlog வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.